பகாசூரன் கதை. இந்த வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற நெல்லிமலை அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில அந்த பகாசூரன் வாழ்ந்து வராரு. அவர் வேற யாருமே இல்லை, நம்ம வனபத்திரகாளியம்மனுடைய சொந்தக்காரர் தான். இவர் அந்த மலைப்பகுதியில இருக்கிறதுனால ஒரு காக்கா குருவி கூட அந்த மலைப்பகுதிக்கு போறதுக்கு ரொம்ப பயப்படுமாமாங்க. ஏன்னா இவர் மலைப்பகுதியில இருக்கிறதுனால இவருக்கு நிறைய பசிச்சிருக்கு, இவர் கண்ணுல பாக்குறது எல்லாத்தையுமே சாப்பிடுறாரு. ஒரு நாள் இவர் ரொம்ப பசியில இருக்கும்போது அவருக்கு எதுவுமே கிடைக்காதனால அங்கிருந்து இறங்கி கீழே ஊருக்குள்ள வந்துடுறாரு. ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே புடிச்சு சாப்பிடுறாரு. ஆடு, மாடு, கோழி, மனுஷங்க எல்லாத்தையுமே பிடிச்சி அவர் வயிறு நிறையற வரைக்கும் ஃபுல்லா சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் மக்கள் நம்ம பகாசூரன் கிட்ட ஒரு நாள் பேசுறாங்க. என்னன்னா, நீ இப்படியே டெய்லி இப்படி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா கொஞ்ச நாள்ல உனக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நாங்களும் இருக்க மாட்டோம். அதனால நீ என்ன பண்ற, இப்படி கீழே இருந்து இறங்கி எல்லாம் வர வேண்டாம், உனக்கு என்ன வேணுமோ நாங்களே சமைச்சு எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம பகாசூரன் யோசிக்கிறாரு, ஆமா நம்ம ஏன் கஷ்டப்படணும், டெய்லி அவ்வளோ பெரிய மலைப்பகுதியில இருந்து இறங்கி இவங்களை வேட்டையாடி இவங்களை பயமுறுத்தி அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு சாப்பிடணும், அதான் இவங்களே நமக்கு சமைச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்கல்ல அப்படின்ட்டு அவரும் சரி, ஆனா நாளையில இருந்து எனக்கு சாப்பாடு கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த ஊர் மக்கள் முடிவுக்கு வர்றாங்க, டெய்லி ஒரு குடும்பத்துல இருந்து பகாசூரனுக்கு சமைச்சு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி முதல் நாள்ல என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி சாப்பாடு கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரு மாட்டு வண்டி வேணும், அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும், மாடு வேணும், கண்டிப்பா ஒரு வண்டி வேணும், எவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்ட்டு பாருங்க. அப்படி முதல் நாள் சாப்பாடு எடுத்துட்டு அந்த மலைப்பகுதிக்கு போறாங்க. நம்ம ஆளு பகாசூரன் எடுத்து சாப்பிட்றாரு. ஆனா அவருக்கு பசி அடங்கல. என்ன பண்றாரு, அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு சைட் டிஷ்ஷுக்கு அந்த மாட்டையும் சாப்பிட்டுட்டு மாட்டு வண்டியும் சாப்பிட்டுட்டு கொண்டு வந்தாங்கல்ல மனுஷங்க, அவங்களையும் சேர்த்து சாப்பிடுறாரு. இந்த சம்பவம் அப்படியே தொடர்ந்து நடந்துட்டே வருது. டே பை டே இதே விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகாபாரதம் இருக்கு இல்லைங்களா, அந்த மகாபாரதம் இதுல கனெக்ட் ஆகும். மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் அவங்களுடைய ஆட்சியை இழந்து வனவாசம் வந்தாங்க. அந்த டைம்ல நம்மளுடைய வனபத்திரகாளியம்மன் கோயில் பகுதியில நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ரொம்ப இருட்டிருச்சு. அதனால என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு ஐயர் வீட்டுல தங்குறாங்க. யாருன்னா குந்தி தேவியும் அவங்க பையனுமான பீமனும் 2 பேர் தங்கி அந்த ஒரு நைட்டை கிராஸ் பண்றாங்க. அந்த நைட்டு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னு தெரியல, இவங்களுக்கு ஒரே குழப்பம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம குந்தி தேவி போய் கேட்கறாங்க, ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அரக்கன் இருக்கான், அந்த மலைப்பகுதியில இருக்கான், அவனுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கணும், 2 சோறு கொடுக்கணும், மாட்டு வண்டி, அதுக்கப்புறம் அதை கொண்டு போறதுக்கு எங்க அப்பா தான் போறாரு, எப்படியும் நாளையில இருந்து எங்க அப்பா எங்களுக்கு இல்லை, அவன் சாப்பிட்டுருவான், எங்க அப்பா எங்களுக்கு இல்லை நாளையில இருந்து அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. இதை கேட்ட நம்ம குந்தி தேவி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக ஒரு நன்றி கடனா நாளைக்கு உங்க குடும்பத்துல இருந்து நீங்க போக வேண்டாம், உங்க சார்புல நான் என் பையனை அனுப்பிச்சு வைக்கிறேன், என் பீமனை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி 2 சோறு அதெல்லாமே எப்பவும் போல ரெடி பண்ணிட்டு நம்ம பீமன் காட்டுக்குள்ள கிளம்பி போறாரு. போற வழியில வனபத்திரகாளியம்மனையும் கும்பிட்டுட்டு போறாரு. நம்ம பீமனுக்கும் பசின்னா தாங்க மாட்டாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் என்ன பண்றாரு, 2 சோறு இருக்குல்ல, ஒரு அண்டாவை நம்ம சாப்பிட்டுறலாம், ஒன்னு அவருக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிடுறாரு. நம்ம பகாசூரனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது இந்நேரத்துக்கு நமக்கு சாப்பாடு வந்திருக்கணுமே, என்ன இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருந்தவரு அங்க ஒரு மரத்துக்கடியில நம்மளுடைய பீமன் 2 சோறை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்ம பகாசூரன் பாக்குறாரு. அதை பார்த்து கோபம் அடைஞ்ச நம்ம பகாசூரன்
பீமன் கூட சண்டை போடுறாரு. நம்ம பீமனும் 2 சோறையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மரத்தையும் பாறையும் தூக்கி தூக்கி ஓங்கி ஓங்கி நங்கு அடிச்சிருக்கிறாரு நம்ம பகாசுரனை. ஆனா இவர் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே அந்த பகாசுரனை அழிக்கவே முடியல. அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவான் வந்து நம்ம பீமனுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. பீமன் வந்து கேட்கிறாரு, என்ன பண்றது, இவனை வந்து என்னால அழிக்கவே முடியல அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து ஒரு பாதியை பிச்சு இந்த பக்கம் வீசிடு, இன்னொரு பாதியை பிச்சு அந்த பக்கம் வீசிடு, 2 பாதியே போயிடுச்சுன்னா அவனால ஒண்ணு சேர முடியாது, நீ அவனை ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்ட்டு கிருஷ்ண பகவான் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பீமன் அதே மாதிரி செய்யறாரு, பகாசுரனையும் அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பகாசுரன் கிருஷ்ண பகவான் கிட்ட போய், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் நிறைய பேரை கொன்னுட்டேன், எனக்கு வந்து மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு. அதுக்கு நம்ம கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது, இந்த ஊருடைய காவல் தெய்வம் வனபத்ரகாளியம்மனாலதான் அது வந்து முடியும், நீ அவகிட்ட போய் முறையிடு அப்படின்னு சொன்னதுமே நம்ம பீமனும் கிளம்பி போறாரு. வனபத்ரகாளியம்மன் பாக்குறாரு. நம்ம வனபத்ரகாளியம்மன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊரையே அழிச்ச நீ இனிமே இந்த ஊருக்கு காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லி வனபத்ரகாளியம்மனை பார்த்து நம்ம பகாசுரன் கோயில்ல வந்து உட்காந்துருக்காரு. வனபத்ரகாளியம்மன் இப்படி இருப்பாங்க, நம்ம பகாசுரன் இப்படி இருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பகாசுரனை அழிச்ச பீமனுடைய சிலையும் இருக்கும், பகாசுரனுடைய சிலையும் இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு தாய் ஒரு குழந்தைய வச்சு உட்காந்துருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, அது குந்தி தேவி தான். இது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் கதைகள்ல சிங்க் ஆகுது. மகாபாரதம் புக் படிச்ச நிறைய பேருக்கு தெரியும், அதுல இதே மாதிரி ஒரு கதையும் இருக்கும். அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான கதைகள் சொல்லப்படுது. ஆனா நம்மளுடைய மக்கள், நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கிற மக்கள் வந்து நம்பக்கூடிய ஒரு கதையா இந்த பகாசுரனை அழிச்ச கதை இருக்கு. இந்த வனபத்ரகாளியம்மன் கோயில்ல வெட்டக்கூடிய கிடாக்கள் அனைத்தையுமே எடுத்துக்கிறது நம்மளுடைய பகாசுரன் தான். எதையுமே டைரக்டா நம்ம வனபத்ரகாளியம்மன் எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டும் உள்ளூர் மக்கள்வாசிகள் வந்து சொல்றாங்க. இணைஞ்சிருங்க மேட்டுப்பாளையம் ஜங்ஷனோட. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேட்டுப்பாளையத்தை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வந்து பேச போறோம். நம்ம மேட்டுப்பாளையம் சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சொல்லிட்டேன்.